ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இயரிங் கலெக்ஷன் பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. பார்ட் 1 வந்து நான் யூஸ் பண்ணுற இயரிங்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸாக நான் ஜுவல்லரி சேல் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதில் இப்போ நான் ரீசெண்டாக எனக்கு டைம் செட் ஆகலை, அந்த மாதிரி ஒரு சில ரீசனில் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட அந்த ஜுவல்லரி கலெக்ஷனில் கொஞ்சம் இருக்குது. அதை நான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஜுவல்லரி வேணும்னா கூட எனக்கு நான் மெயில் ஐடி கீழே கொடுக்குறேன், அதை மெயில் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் ஜிமிக்கி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே ஒயிட் ஏடி ஸ்டோன் இருக்கும். மேலே ரெட் ஸ்டோன், கீழே க்ரீனு, அதுக்கு கீழே பேர்ல் இருக்கும். இது மல்டி கலருன்றதுனால எந்த ட்ரெஸ் காம்பினேஷன் கூட வேணால் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பேக்கில் பார்த்திங்கன்னா டிசைன் இப்படி இருக்கும். பேக்கில் ஃபினிஷிங் கோல்டு டிசைன் இருக்கும். இதோட த்ரெட் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரியோடவும் இது நல்லா மேட்ச் ஆகும். அதோட நீங்கள் அனார்கலி சூட் அந்த மாதிரி இல்லை லெஹெங்கா போடும்போதும் இது ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு அழகான இயரிங். இது உங்களுக்கு வீடியோவோட நேரில் நல்லா கிளிட்டரியாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன இயரிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இயரிங் 3 ஸ்டெப் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது மேலே கம்மல், நடுவில் இந்த மாதிரி ஒரு பீகாக் டிசைன், அதுக்கு கீழே ஜிமிக்கி, அதுக்கு கீழே பேர்ல், இந்த மாதிரி 3 அடுக்கு இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். அதே நேரம் இதுலேயும் பார்த்திங்கன்னா மல்டி கலர் இருக்குது. ஸோ எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். உங்களோட கம்மல் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியும் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ரெட் ஸ்டோன் வச்சு இலையாக இருக்கிற மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. பாருங்கள், இது ரொம்பவே ப்ரிட்டியான இயரிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு பெருசாக கழுத்தில் போடாட்டியும் இந்த மாதிரி ஒரு பெரிய தோடு போடும்போது அது ரொம்ப உங்களுக்கு கிராண்டாக தெரியும், ரொம்பவும் அழகாக இருக்கும். இதோட பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டு டிசைன் தான் வந்திருக்கும். பேக்கில் ஸ்டோன் வராது. அதோட த்ரெட் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப அழகான இயரிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டி சைஸ். இது சின்ன பிள்ளைங்களும் போட்டுருக்கேன், நம்மளும் சிம்பிளாக போடணும், பக்கத்தில் எங்கேயாவது அக்கேஷன் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது 2 கலர் தான் வரும், ஒயிட் அண்ட் ரெட்டு. இதுவும் ஏடி ஸ்டோன் தான். இதில் பார்த்திங்கன்னா கீழே இதுலேயும் பேர்ல் இருக்கும். மேலே அழகான ஒரு பூ டிசைன் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு கொடை மாதிரி அதில் டிசைன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஹெவியாக ஆடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்திங்கன்னா அழகாக ஆடும். ஜிமிக்கினாலே நல்லா உங்களுக்கு ஆடும்போது தான் அழகாக இருக்கும். பேக்கில் இப்படி இருக்கும். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டிசைன். இது குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை வியர் பண்ணும்போதும் போடலாம். இல்லை நம்மளும் ஒரு சின்ன அக்கேஷன் மாதிரி, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகிறது அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதிலே ஃபுல் ஒயிட் வச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே ஒயிட் வச்சுருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் ஒரு ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரி நீங்கள் இது பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே பார்த்தீங்கன்னா இலை மாதிரி ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. கீழேயும் ஃபுல்லாக ஒயிட்டு, அதுக்கு கீழே பேர்ல் இருக்குது. நல்ல ஒரு லைட் கலர் ட்ரெஸ்ஸு எதுக்காக இருந்தாலுமே இந்த ஒயிட் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் ஒயிட்டும் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டு டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல் ஏடி ஸ்டோனுங்கிறதுனால, அமெரிக்கன் டைமண்ட்றதுனால ரொம்பவே கிளிட்டரியாக ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும். இதுவுமே சின்ன பிள்ளைங்களும் வேர் பண்ணிக்கலாம், நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி. இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய ஜிமிக்கி, கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாக ரொம்ப குட்டியும் தான். இது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்குது. கிட்ட காட்டுறேன் பாருங்கள். தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. கீழேயும் ஃபுல்லாக அந்த ட்ரெடிஷ்னல் டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரெட் அண்ட் ஒயிட் சாரிக்கு இது ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பேக்கில் இந்த மாதிரி வரும். இது ஒரு கரெக்டான எக்ஸாக்டான ஒரு கொடை ஷேப்பில் இருக்குது, கீழே பேர்லோட. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி ஜிமிக்கி. இது மல்டி கலர். இது என்னோடய ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் அந்த
ரெட் கலர் வந்து ரொம்ப டார்க்காக போல்டாக தெரியும். ஸோ ரெட் கலர் சாரீக்கெலாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து க்ரீனு, திருப்பி ரெட்டு, நடுவில் ஒயிட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கீழே அழகான ஒரு புயல் இருக்கும். இது குட்டி பிள்ளைங்களுக்கு பாவாடை சட்டைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நம்மளுமே வந்து சாரீக்கு வேர் பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். இது ஒரு அழகான தோடு. மேலே வந்து எப்போவுமே அந்த ரவுண்ட் டிசைனில் வந்து எப்போவுமே நார்மலாக வந்து டிசைன் கொடுக்குற மாதிரி இல்லாமல் மேலே இருக்கிற தோடு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு எல்லோ டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான பிரிட்டியான குட்டி ஜிமிக்கி. ஸோ நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மயில் வச்சுட்டு ஜிமிக்கி ஒரு நியூவான ஃபேஷனில் இருக்கும். புது ட்ரெண்ட் மாதிரி ரொம்ப, அதாவது காமனாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் மேலே ஒரு மயில் இப்படி சாஞ்சு இருக்கிற மாதிரியும், அதுக்கு கீழே வந்து ஒரு கொடை மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன். இது வந்து அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முத்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குட்டி குட்டி முத்து வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஜிமிக்கி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு ஜிமிக்கி. கொஞ்சம் பெரிய சைஸ் வேர் பண்ணுவேன் அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக வேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஜிமிக்கி கிடையாது, இது ஒரு ஃபேன்சியான ஒரு இயரிங் மாதிரி. நம்ம ஒரு நார்மலான குர்த்தா, ஒரு ஃபேன்சியான ஒரு டாப் போடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டடாக, ரொம்ப அப்படியே கிராண்டாக இல்லாமல் ஒரு லைட்டாக அழகாக இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கல், பெரிய கல் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கல் வந்து எவ்வளோ ஷைனியாக இருக்குன்னு. மேலே ஒரு குட்டி பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான அக்கேஷன், ஏதாவது ஒரு ஃபேன்சி சாரீ கட்டும்போது அந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக ஜிமிக்கி மாதிரி வேர் பண்ணாமல் இது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன், இதுவுமே ஒரு ஃபேன்சி பேட்டர்ன் தான். இந்த தோடு 2 ரிங், ஓவல் ஷேப் ரிங் மாதிரி வந்து அதுக்குள்ளே ஒரு பீடும் அதுக்கு கீழே ஒரு பீடு இருக்கிற மாதிரி. இது வந்து பேர்ல் கிடையாது, அந்த ஸ்டோன்லேயே அழகாக வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு ஃபேன்சியாக இருக்கும். ஃபேன்சி டாப்ஸ், குர்தாஸ்க்கு அந்த மாதிரி போடும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பேக் பார்த்திங்கன்னா த்ரெட் மாதிரி பட்டன் டைப் இல்லாமல் ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனியாக அழகாக இருக்கும். ஒரு நல்ல நீட் லுக், டீசெண்டான ஒரு லுக் இருக்கும். இது போடும்போது ஃபேன்சியாகவும் இருக்கும். இது வந்து நியூ ட்ரெண்ட் டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் இருக்குது. இதுவும் அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி லுக் தான் கொடுக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். மேலே இதோட தோடு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூ டிசைனில் குட்டியாக, கீழே அதே மாதிரி கல் வந்து ஒரு கல் தூங்குது, நடுவில் வந்து ரவுண்டாக ஒரு 2 டிசைன் ஸ்பைரல் மாதிரி. இதுவே நம்மளோட ஃபேன்சி சாரீ, ஒரு குர்த்தா, எல்லாத்துக்குமே எல்லா அக்கேஷனுக்கும் வந்து ஒரு லைட்டான ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பின்னாடியே வந்து அந்த ஸ்க்ரூ த்ரெட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி கட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஜிமிக்கி டெம்பிள் டிசைன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஜிமிக்கி. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டோனெல்லாம் இருக்காது, மேலே இருக்க 2 ஸ்டோன் மட்டும்தான். மற்றபடி வந்து கோல்டு டிசைன், அதாவது டெம்பிள் டிசைன் சொல்லுவோம்ல, ஆன்டிக் மாடல் அந்த மாதிரி ஒரு டிசைன். இது நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு சாரிக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் வந்து கல் வச்சது எல்லாம் போட்டாலும் பட்டு சாரிக்கு இந்த மாதிரி கோல்டில் போடும்போது தான் அது ஒரு தனி லுக் ரொம்ப அழகாக இருக்கும். இது 2 கலர் இருக்கிறதுனால இந்த மாதிரி 2 கலர் இருக்க சாரிக்கு இது நீங்கள் காம்பினேஷன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் இன்னொரு பேட்டர்ன் வச்சுருக்கேன். அது வந்து இதுதான். இதுவும் பார்த்திங்கன்னா கோல்டு பேட்டர்ன் ஜிமிக்கி. இதில் வந்து 3 கல் மேலே 3 பூ முட்டு இருக்க மாதிரி கீழே ஜிமிக்கி. இதுவும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிமிக்கி தான். இதுவுமே வந்து நம்ம வயசு பிள்ளைங்க ஹாஃப் சாரீ, பட்டு பாவாடை அந்த மாதிரி போட்டு இது போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் பேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ த்ரெட் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி ஒரு இயரிங் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா குந்தன் இயரிங்.
கொஞ்சம் பெரிய சைஸ். இது ஃபுல்லாகவே ஒரிஜினல் குந்தன் ஸ்டோன் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பட் நேரில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜிமிக்கி, அதில் ஒரு குட்டி குட்டியாக பேர்ல் பார்த்திங்கன்னா தெரியும். அழகாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜூம் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும். குட்டியான ஒரு ஜிமிக்கி இருக்குது கீழே. மேலேருந்து எல்லாமே ஒரிஜினல் குந்தன் ஸ்டோன்ஸ். இது வந்து கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்குது. நீங்கள் டிசைனர் சாரீ, அனார்கலி, லெஹெங்காக்கெலாம் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்கும், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இதுக்கு த்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன் டைப் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சிடைஸ் மெட்டல் வர மாதிரி இந்த மாதிரி எல்லோ கலர்லேயும் ஆக்சிடைஸ் மெட்டல் இயரிங் வருது. அதில் இது ஒரு பேட்டர்ன். இது வந்து கொஞ்சம் ரேட் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ், பட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட கலர் வந்து தெரியும் நினைக்கிறேன். இது வந்து மல்டி கலர் பார்த்திங்கன்னா மேலே ஒரு தோடு, இங்கே சாந்த்பாலி டிசைன் மாதிரி வரும். இது ஃபுல்லாகவே சாந்த்பாலி டிசைன் தான். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஜிமிக்கி, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே மொத்தம் 4 ஜிமிக்கி ஹேங்காக இருக்க மாதிரி. மேலே வந்து பிரைட்டான ஒரு ரெட் கலர், கீழே வந்து ஒரு பிரைட்டான க்ரீன் கலர். ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெரிய சைஸ் தோடு, பட் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா. ஒரு கிராண்டான ஹெவி லுக் கொடுக்கும். இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் நெக்கில் வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு நெக்ஸ் பீஸோ அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய இயரிங் போட்டிங்கனாலே ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இயரிங் தான். இது ஒரு நார்மலான ஒரு ஃபேன்சி ஜிமிக்கி. எப்போவுமே வந்து ரொம்ப நார்மலான ஒரு சைஸில் போட்டுட்டு கீழே ஜிமிக்கி போடுவோம். இது கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. ஏன்னா மேலே வந்து ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி பெருசாக வருது, கீழே இந்த மாதிரி இருக்குது. ஸோ கோல்டு பேட்டர்ன் உள்ள எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃபேன்சியான மாடர்ன் லுக்கும் கொடுக்கும், ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் கொடுக்கும். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஜிமிக்கி. இப்போ நான் என்னோடய குட்டி குட்டியான இயரிங் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம டெய்லி வேர், ஒரு ஆஃபீஸ் வேருக்கு, இல்லை காலேஜ்க்கு அந்த மாதிரி போடுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப குட்டியான இயரிங். இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் போகிறவங்க ரொம்ப போரிங்காக வந்து ஒரே கம்மல் ஒரே மாதிரி லுக்கில் போகிறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு மேட்ச் ஆகிடும். பெரிய பெரிய இயரிங் வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் வேர் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இயரிங். இது ஒரு டைப், இது ஒரு டிசைன் ஃபுல்லாக ஒயிட்டில். ஃபுல்லாக ஒயிட் வச்ச மாதிரி இது ஒரு டிசைன். இது ஒரு டிசைன். இது பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு சைடில் தெரியும். ரொம்ப அழகாக ஃபேன்சியாக காலேஜ் பசங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இது 2 கலரில் இருக்குது. நான் அதனால் வந்து ஒரே டைமில் காட்டலான்னு எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் குட்டியான ஒரு இயரிங், சுற்றி கல் இருக்க மாதிரி. இது 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதனால் வந்து இதை நான் ஒரே இதாக காட்டிடுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஏடி இயரிங் தான், பட் ஜிமிக்கி கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஏடி ஸ்டோன் தான் இருக்கும். இதில் என்னோடய மொபைல் அந்தளவுக்கு ஜூம் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெரியுது, ஃபுல்லாகவே ஏடி டிசைன் தான் இருக்குது. ஃப்ளார் டிசைன் மாதிரி போட்டு இது ஸ்டோன் ஒர்க் வச்ச டிசைனர் சாரீக்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு டிசைன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிங் பேட்டர்ன். டெய்லி வியருக்கு போடுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக, எனக்கு ரொம்ப பெருசாக போட மாட்டேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும்.
நார்மலாக ஒரு கிளிப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பின்னாடி வந்து கிளிப் பண்ணிக்கலாம். என்ன தெரியும், ரொம்ப அழகான டிசைன். ஃபினிஷிங்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஜிமிக்கி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ஏடி ஜிமிக்கி தான். இது எதனால் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னேன்னா, இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு யூ ஷேப்பில் இருக்க மாதிரியும் அதில் வந்து ஒரு ரவுண்டு இது தொங்குற மாதிரியும் இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இல்யூஷன் மாதிரி மேலேருந்து வந்து அங்கே ஒரு 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 இதில் வந்து மாட்டியிருக்காங்க. நேரில் பார்க்கும்போது நல்ல கிளிட்டரியாக ரொம்ப அழகான இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ், ரொம்ப சூப்பரான ஒரு ஜிமிக்கி. சைடில் பார்க்கும்போது தான் அப்படி தெரியும், பட் சைடில் பார்க்கும்போது தான் இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நார்மலாக பார்க்கும்போது ரொம்ப அழகான ஜிமிக்கி, கொஞ்சம் மாடர்னைஸ்டான ஜிமிக்கி. இது பார்த்திங்கன்னா அந்த கொப்பு காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு காதை சுற்றி வந்துட்டு அதுலேருந்து ஒரு பேர்ல் தொங்குற மாதிரி அழகான ஒரு மயில் தோகை இருக்கிற மாதிரியும் அதில் வந்து ஒரு 2 பீட் கீழே ஒரு ஜிமிக்கி. இது ஒரு காது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அழகாக தொங்கும். அழகான ஜிமிக்கி பேட்டர்ன், அழகாக லீஃபியாக ஃப்ளார் டிசைன் இருக்காங்க. பார்த்திங்கன்னா டெய்லி வேர் குட்டி கம்மல். ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த ப்ரேஸ்லெட் காப்பு மாதிரியான டிசைன் உள்ள சில ஐட்டம்ஸ் காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா மயிலில் ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி கையில் போடும்போது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தெரியும் ஒரு நல்ல ஒரு ஷைனி லுக், ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும். இது ஒரு பேட்டர்ன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 கலர் வருது, ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் வருது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸி ஃபினிஷாக ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏடி காப்பு தான். இது வந்து நீங்கள் சைடில் ஓப்பன் பண்ணணும். ஸோ வந்து எல்லா சைஸ்க்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், நல்ல ஒரு கிளிட்டரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு அழகான காப்பு. இது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு காப்பு மாதிரி, நம்ம பழைய காலத்து டிசைன் மாதிரி. இங்கே சைட்லேருந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே எழுத்து எவ்வளோ பெருசு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பு டிசைன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.